விஜய்க்கு கூடின கூட்டத்தை அலட்சியமா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இது வாணி, இது ஒரு உங்களுக்கு அபாய சங்கு, இது ஒழிக்கப்பட்டு விட்டது. அதுல கூட்டத்தை கண்ட்ரோல் கொண்டு வர முடியாம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா, பேசுற ஸ்டார்ட் பண்றாரு. கண்ட்ரோல் கிடைக்கல, கூட்டம் என்ன நடக்குமோன்ற ஒரு பயம் வருது இல்ல. இது இருக்கும் பொழுது நீங்க எப்படி ஒரு சாதாரணமா கூட்டம் கூடிரலாம். இப்ப அவர் ஒரு திரை நட்சத்திரம், அதனால அவரை பார்க்க வந்துருவாங்க. அவங்க அந்த இளைஞர்கள் எல்லாமே ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு $1 மில்லியன் குஸ்டின் அப்படின்ற மாதிரி விமர்சனம். இன்னைக்கு சொல்றேன், ஒரு ஓட்டுக்கு 1000 கொடுத்தது உண்டு, ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுத்தது உண்டு, ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுத்தது உண்டு. இதை நாம் பார்த்தோம் பல தேர்தல். உங்களுக்கு தெரியும் எது எதுன்னு. இப்ப அதை போய் சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும். இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அந்த எழுச்சி மிகு பட்டாளத்தை காசு கொடுத்து நீங்க வாங்க முடியாது. காசை வாங்கி பாக்கெட்ல போட்டு பிஜேபி தான். அது எப்படி சொல்றீங்க? அதுதான் அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி, எழுச்சி. இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா தெரியுது. அதுதான் அபாய சங்குங்கிற. அப்ப ஜாக்கிரதை இருக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற. மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா.